ஹே காய்ஸ், உங்களுக்கு அளவுக்கு அதிகமா ரொம்ப கோவம் வருதா? உங்க ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு அப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு டிராஃபிக் சிக்னல்ல நிக்கும் போது கூட கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அதிக கோவம் வருதா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. த பவர் ஆஃப் நாட் ரியாக்டிங், ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஒரு குங்ஃபு ஸ்கூலுக்கு புதுசா ஒரு சின்ன பையன் போறான். அங்க சேர்ந்து கொஞ்ச நாள்லயே அவனுக்கு அங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த பையனை கிண்டல் பண்றது, அவனை உருவக்கேலி பண்றது, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சான். நாளாக அவனுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சது. அவனை கிண்டல் பண்ணவங்கள அடிக்கவே செஞ்சுட்டான். இந்த விஷயம் அங்க இருக்க பெரிய குரு கிட்ட போகுது. அந்த குருவும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்கான், இவங்க எல்லாரும் நான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன பர்சனலா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என்ன உருவகேலி பண்றாங்க, அதனாலதான் கோவத்துல அடிச்சிட்டேன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன கோவப்படுத்தினாங்க. இப்படி அந்த குரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். உடனே அந்த குருவும் அந்த பையன்கிட்ட உன்னோட கையை எனக்கு வெட்டி கொடுன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பையன் பெரிய ஷாக்ல அப்படியே நிக்கிறான். நான் என்ன தப்பு பண்ண? யாரும் என்னோட நியாயத்தை கேட்க மாட்டீங்க, என் கையை வெட்டி தர சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்கூலுக்கே நீ வரமாட்டேன்னு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த குரு சொல்றாரு, உன் உடம்புல இருக்க ஒரு கையை வெட்டி கேட்டேன், அதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிறியே, உன் உடம்புல இருக்க இந்த ஒரு பாகத்தை விட்டு கொடுக்காம வச்சிருக்க, அப்போ மனசை மட்டும் ஏன் விட்டு கொடுத்துட்ட? அவங்க உன்னை கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி உன்னை நீயே விட்டு கொடுத்துட்ட. இப்போ நீ அவங்கள அடிச்சிட்டதுனால அவங்க பண்ண தப்பு மறைஞ்சு போயிடும். நீ அடிச்சது மட்டும்தான் பெருசா மத்தவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மள யாரு திட்டினாலும் சரி, நம்மளோட எமோஷனை அது பாதிக்காத மாதிரி நாம தான் பாத்துக்கணும். நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் நமக்கு தான் மோசமா இருக்கும். கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத. கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பா தான் போகும்னு சொல்லி கேட்டிருப்போம். உங்க லைஃப்லயே கூட இது நடந்திருக்கும். உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கு நீங்களும் உடனே கோவப்பட்டு அவங்கள கண்ணாம்பின்னான்னு திட்டிட்டு வந்திருப்பீங்க. அதனாலேயே இப்ப வரைக்கும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச முடியாம ஒரு கில்ட்லயே இருப்பீங்க. பட் இப்போ அவசரப்பட்டனோ, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. உங்க பார்ட்னர் கிட்ட கூட சண்டை வரும்போது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அது உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு பெரிய விரிசலை விட்டுருக்கும். இதனாலேயே உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள போய் உங்க கோவம் இன்னமும் அதிகமாகிறது. உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக தொடங்கி நீங்க எடுக்கிற முடிவதும் சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுவே நீங்க எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க, அவங்க என்ன ஆனா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இவன் எரும மாட்டு மேல மழை பெய்யற மாதிரி உணர்ச்சியே இல்லாம இருக்கான்னு. இப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் நிப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி விட்டு போங்க. பட் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பெருசுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா யோசிக்கும் போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். உங்க பார்ட்னர் உங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அது எதுக்கும் நீங்க அப்பவே ரியாக்ட் பண்ணாம இருந்தா போதும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கோவம் தணிஞ்சு அவங்களே உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். இப்படி இருக்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். நீங்க கோவப்படுறதுக்கும் அமைதியா இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய ரிசல்ட் கிடைக்குதுன்னு உங்களுக்கே புரியும். ஒருவேளை உங்களுக்கு கோவம் வந்தா கூட கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நீங்க உங்களை பாஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப கோவப்பட்டா அடுத்து என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாலே நீங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு பாஸ் டைம் கொடுக்கறது மூலமா யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கீங்க. சோ எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இதுக்கு ரியாக்ட் பண்ணலாமா, ரியாக்ட் பண்ணா என்ன நடக்கும், இப்படி யோசிச்சுக்கோங்க. சரி, இந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்த எனக்கு சிம்பிளான ஸ்டெப்ஸ் சொல்லுங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேங்க இல்லைங்க. PSR² இந்த ஃபார்முலா தான். மேக்ஸ் எல்லாம் இல்லைங்க. பாஸ் அண்ட் பிரீத், ஸ்டெப் பேக், ரிஃப்ளெக்ட், ரிஃப்ரேம். இதுதான் நான் ஷார்ட்டா சொன்னேன், PSR²ன்னு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் அண்ட் பிரீத்னா என்னன்னு பாப்போம். நீங்க எவ்வளவு பெரிய ஹீட்டட் கான்வர்சேஷன்ல இருக்கும் போதும் உங்களை நீங்களே பாஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் அப்போதைக்கு பேசிக்க வேண்டாம். உதாரணத்துக்கு உங்க ஆபீஸ்லயே உங்க கூட வேலை பாக்குறவங்க பாஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட பேச்சு கொடுப்பாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல நீங்க கோவப்பட்டு சண்டை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது உங்க பாஸோட காதுக்கு கண்டிப்பா போகும். உங்க ஜாபுக்கே அது பெரிய ப்ராப்ளமா போய் முடியும். இப்படி நிறைய பேரு நம்மள ட்ரிகர் பண்ண வருவாங்க. நம்மள கோவப்பட வச்சு அதுல அவங்க குளிர் காயலாம்னு பாப்பாங்க. நீங்க கோவப்படுறதுனால அவங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. உங்களோட மென்டல் ஹெல்த்தும் பாடி கண்டிஷனும் தான் கொலாப்ஸ் ஆகும். சோ அந்த மாதிரியான நேரத்துல உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுங்க. உங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நீங்க விடுற மூச்சு காத்த உணருங்க. இப்படி நீங்க ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க வார்த்தை விடும்போது பார்த்து கவனமா தான் விடுவீங்க. அந்த இடத்துல உங்களை பாதுகாத்துப்பீங்க. அடுத்ததா ஸ்டெப் பேக். இந்த ஸ்டெப் பேக்ல பல பேருக்கு நம்பிக்கை இருக்காது. வடிவேல் காமெடியில வர மாதிரி, ஏய் தடியா, ஒத்தை கொத்த வரியா இப்படின்னு ஒரு சின்ன பையன் சண்டை கூப்பிடுவான். அதுல ரோஷம் பொங்கி எழுந்த வடிவேலுக்கு கிட்னி போச்சுன்னு பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி சண்டைகள் நம்ம ஃபேமிலியில அடிக்கடி வரும். இதனாலேயே நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட வார்த்தை விட்டுட்டு இப்ப பேச முடியாம இருப்போம். அதனால நம்ம ஃபேமிலியும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாம அதை பார்த்து உங்களுக்கும் பெரிய கவலையா இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்லயுமே கலந்துக்காதீங்க. உங்களுக்கு அவங்க பேசுறது உங்க எமோஷன்ஸை வெளியே கொண்டு வருதா,
உடனே அங்க இருந்து வெளியே வந்துருங்க. அந்த இடத்துல நீங்க இருக்காதபடி பாத்துக்கோங்க. வாக்குவாதம் வர இடத்துல இருந்து நீங்க கடந்து வந்துருங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ் கிட்டயா இருக்கலாம். இப்படி யார் உங்க எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வர மாதிரி பேசினாலும் அந்த இடத்துல நிக்காதீங்க. இப்படி நீங்க இருக்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு பாதிப்பும் இல்லாம கடைசி வரை நிலைக்கும். உங்களுக்கு மனசும் அமைதியாவே இருக்கும். அடுத்ததா ரிஃப்ளெக்ட்னா ஒன்னும் இல்லைங்க, உங்களை கோவப்படுத்தி பேச வைக்கிறாங்க, இல்ல சண்டை போட வைக்கிறாங்க. அந்த சண்டை எதுக்காக போடுறீங்கன்னு உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. அவங்க பேசுனதுல எது உங்களை ட்ரிகர் பண்ணுச்சு? நான் கோவப்படுறது மூலமா என்னோட வேல்யூனா இழந்துருவேனா? இப்படி இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க சண்டை போடுறதுனால உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அத இந்த எமோஷன்னால நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. அடுத்ததா ரீஃப்ரேம். இந்த மாதிரி உங்க எமோஷன்ஸ் எப்பெல்லாம் வெளிவருதோ அதை நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா மாத்திக்கோங்க. உங்க எமோஷன்ஸ் பாசிட்டிவான விஷயத்துக்காக வெளிக்கொண்டு வாங்க. அப்போ உங்களோட யோசிக்கிற திறன் இன்னும் அதிகமாகும். நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பண்ணாலே அது பாசிட்டிவா தான் முடியும். சோ உங்களை நீங்களே ரீஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ஃபாலோ பண்ண உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாப்பீங்க. உங்க எமோஷன்ஸை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எல்லாமே ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேப்பா, என்னோட எமோஷன் வந்தா என்னால உடனே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்து யோசிக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்படி நினைக்கிறவங்களுக்கு இன்னும் சிம்பிளான ஒரு வழி இருக்கு. அதுதான் மெடிடேஷன் அண்ட் யோகா. டெய்லி மார்னிங் ஒரு 1 hour டைம் எடுத்து மெடிடேஷன் அண்ட் யோகா பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் இதுதான் உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ். இது பண்றது மூலமா உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸும் உங்க ஃபோக்கஸும் கரெக்டா இருக்கும். நீங்க சீக்கிரமா இந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆக மாட்டீங்க. டெய்லி ருட்டீனா இதை உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே நான் முன்னாடி சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் இந்த ஜெனரேஷன்ல நம்மள ஈஸியா ட்ரிகர் ஆக்குற இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் சோஷியல் மீடியா. ரீசெண்டா இந்த சோஷியல் மீடியா பூம் ஆனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேரு ரொம்ப சீக்கிரத்திலேயே டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. அதை கவனமா கையாள வேண்டியது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோட வீடியோக்கு கீழே நிறைய பேர் அவங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்ல நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்லயுமே உங்களை பத்தி மோசமான கமெண்ட்ஸ் வரலாம். சோ இதுல ரொம்பவே தெளிவா யோசிங்க. அதுல நீங்க ரிப்ளை கமெண்ட்ஸ் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ அது கீழெல்லாம் ரிப்ளை பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் ஆக்கிடாதீங்க. தளபதி சொன்ன மாதிரி உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் இந்த 2 லைன்ல இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் சின்னதா புரியுற மாதிரி ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட கன்வே பண்றேன், கேளுங்க. மாயான்னு ஒருத்தங்க மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் அவங்களோட பாஸ் கிட்ட இருந்து ஒரு மெயில் வருது. அதுல ரொம்பவே காட்டமா, உங்க டீம் வேலை பாக்குறது சரியா இல்ல, உங்க டீம் பண்ற வேலை எல்லாம் வேஸ்ட், இப்படி ஒரு மெயில் போட்டிருக்காரு. இந்த மெயில பார்த்த மாயாவுக்கு செம்ம கோவம் வந்தது. அது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. உடனே அவங்க ஒரு முடிவு பண்றாங்க, இதுக்கு ரிப்ளை மெயில் கண்டிப்பா போட்டே ஆகணும்னு. அவங்களோட டீம் எந்த தப்பும் பண்ணல, நீங்க சரியா பார்க்காம இப்படி மெயில் போடாதீங்க, இப்படி ரிப்ளை பண்ணி அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. பட் அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மூச்சை நல்லா அழுத்து விடுறாங்க. ஒரு கேள்வி அவங்களே கேட்டுக்கிறாங்க, இந்த நேரத்துல இந்த ரிப்ளை கொடுத்தா அது சரியா வருமா அப்படின்னு. சரி, எதா இருந்தாலும் நாளைக்கு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்றாங்க. மாயா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா யோசிக்கிறாங்க. நம்ம பாஸ் ஒரு ப்ரெஷர்ல இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அழுத்தம் ஏதாவது வந்திருக்கலாம், அது மட்டும் இல்லாம நம்ம டீமை தான் திட்டினாரு, பர்சனலா என்கிட்ட எந்த கோவத்தையும் அவர் காட்டல இல்ல. இப்படி மாயா தெளிவா யோசிச்சு மறுநாள் ஆபீஸ் போயிட்டு ஒரு மெயில் போட்டாங்க பாஸுக்கு. சாரி சார், எங்க தப்ப நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்க டீமை கரெக்டா வழி நடத்த ஒரு ஐடியா இருக்கு, அதை நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். உங்களுக்கு அதுல ஃபீட்பேக் இருந்தா நீங்க பார்த்து சொல்லுங்க. இப்படி ரிப்ளை பண்ணிருந்தாங்க மெயிலுக்கு. அந்த மெயில பார்த்து அவங்க பாஸ் அவங்கள மன்னிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட டோன் தான். மாயா சொன்ன ஐடியாவை அக்செப்ட் பண்ணி அவங்க டீமுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு. மாயாவோட இந்த ரிப்ளை பாஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. இதுவே மாயா கோவப்பட்டு ரிப்ளை பண்ணிருந்தாங்கன்னா அவங்க டீமே கொலாப்ஸ் ஆகிருக்கும், பாஸ் கிட்ட கெட்ட பேரும் வந்திருக்கும், அவங்க ஜாபே போயிருக்கும். சோ மாயா மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு முடிவும் யோசிச்சு எடுக்கணும். இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் தேவை. அந்த பிரேக்ல தான் நீங்க யோசிக்க டைம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுக்கணும், நம்ம வெளிப்படுத்துற எமோஷன்ஸ்னால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நம்ம வேல்யூ கூட அலைன் ஆகுதா? உங்ககிட்ட கோவப்படுறவங்க எதுக்காக கோவப்படுறாங்க? இப்படி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மாயோட ஸ்டோரியில அவங்களுக்கு 2 டைம் லைன் இருந்தது. அவங்க கோவப்பட்டு ரிப்ளை மெயில் உடனே கொடுத்திருந்தா அவங்களோட டைம் லைன் வேற மாதிரி மாறி இருக்கும். இந்த பாசிட்டிவான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்க யாருன்னு உங்க வார்த்தையில தான் இருக்கு, மத்தவங்க சொல்றதுனால நீங்க இல்ல. ஒரு கோட்டன் இருக்கு, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் ஆர் தே வில் கண்ட்ரோல் யூ. உங்க எமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். சோ உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த PSR² ஃபார்முலாவை. உங்க எமோஷன்ஸ் வெளியே வர நேரத்துல ஒரு பாஸ் எடுத்து உங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நடக்குதா, உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயம் நடக்குதா, உடனே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருங்க. உங்களுக்கு நீங்களே குவெஸ்டன்ஸ் கேட்டுக்கோங்க. நான் இப்ப ரியாக்ட் பண்ணா அது என் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணுமா? இப்ப இந்த கேள்வியை கேட்டா சரியா இருக்குமா? இந்த மாதிரியான குவெஸ்டன்ஸை உங்களுக்கு நீங்களே ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர எமோஷன்ஸை அப்படியே பாசிட்டிவா மாத்திக்கோங்க. உங்க நல்லதுக்காக யூஸ் ஆகுறதுக்கு மட்டும்
உங்க எமோஷன்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்களோட லவ் மட்டும் இருக்கிறத மாதிரி பாத்துக்கோங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச பாப்பீங்க. உங்களுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது மூலமா கண்டிப்பா மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ கைஸ், இந்த பதிவு கண்டிப்பா உங்க லைஃபை மாத்தும் நான் நம்புறேன். இது மூலமா உங்க அமைதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.